என்னம்மா, ஏதோ ரேஷன் கடையில் அரிசி பருப்பு போடுறதுக்கு ஏதோ டோக்கன் தராங்களா? இல்லம்மா, இந்த பொங்கலுக்கு தான் டோக்கன் கொடுக்குறாங்க. ஓ சரி சரி, வாங்கிட்டீங்களா? முந்தானத்து இந்த ரேஷன் கடைக்காரக்கா அந்த மந்தையில் வச்சு கொடுத்தாங்க. நீங்கள் வாங்கிட்டீங்களா? தெரியலம்மா, நம்ம வீட்டில் இங்கே யார் நம்மக்கிட்ட பேசுகிறா வைக்கிறா நம்ம கேட்கறதுக்கு? சரி சரி, எங்களுக்கு நாளைக்கு தான் டோக்கன் வரிசைப்படி வருது. நாளைக்கு தாம்மா போய் வாங்கணும். சரிம்மா. ஏ ராசமா, என்னங்க? அந்த வீணா போனவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம புள்ளைய அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவான். யாரு? உன் ரெண்டாவது மாப்பிள்ள தான். அவருக்கு என்ன? தலைப்பொங்கலுக்கு போன் வழியா கூப்பிட்டா வரமாட்டாராமா, முறைப்படி சீர் செஞ்சு அழைக்கணுமாமா அவரை. ஏங்க, என்னதான் இருந்தாலும் பொண்ணுக்கு சீர் கொடுத்து தானே அழைக்கணும். அது என்ன புது பழக்கம் பழகிட்டு இருக்கீங்க நீங்க? என்னடி பேசிக்கிட்டு இருக்கிற நீ வேற? அவெல்லாம் ஒரு ஆளு, அவனெல்லாம் போயிட்டு முறைப்படி இதெல்லாம் வச்சு அழைப்பாங்களா? கூப்பிட்டா வரணும். ஏங்க, இதுக்கு முன்னாடி எப்படியோ ஊரை சுத்திக்கிட்டு இருந்தாரா, அது தேவையில்லை. இப்ப நம்ம பிள்ளைய கட்டிக்கிட்டு நல்லா தானே வச்சிருக்காரு. கிழிச்சான். அவன் கேக்குற சீரை கேளு. என்ன கேட்டாங்க? தலை பொங்கலுக்கு தலை தீபாவளிக்கு செய்யாத சீரெல்லாம் செய்யணுமாமா. என்னது? தலை தீபாவளிக்கு நகை போடுவோம்ல, அந்த நகையை சேர்த்து இப்ப போட சொல்லி கேட்கறான். கையில நமக்கு சுத்தமா காசு இல்ல. அன்னைக்கு தான் இடத்த வித்த காசு அம்புட்டையும் பிரிச்சு கொடுத்தேன். இப்ப எப்படி திமிரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான் பாத்தியா? இதுக்குதான் அப்பவே சொன்னேன், அப்புறமேட்டுக்கு கொடுக்கலாம், பொங்க வருது பொறுத்துருங்கன்னு. நீங்க தான் ஆடிக்கிட்டு கொடுத்தீங்க. இப்ப ஆட்டம் காண வச்சுட்டானா? ஆனா நீ வேற உள்ள வேற வந்து அழுவுறா, எதையாவது ஒண்ணு பண்ணுங்கப்பான்னு. நான் வேற காசுலன்னு இருக்கேன், இதுல நீ வேற எரியறதில எண்ணெய் ஊத்திக்கிட்டு இருக்கிறவ. என்ன பண்ண போறீங்க? இருக்கிற காசெல்லாம் அவளுக்கு பிரிச்சு கொடுத்துட்டீங்க. பையன் கிட்ட போய் இப்ப காசு கேட்க முடியாது. கேட்டா கழுவி ஊத்தி அடிச்சு துரத்துவான். இல்லையா மட்டும் உன் பையன் கொடுத்துருவான். அவன் கொடுக்காமத்தான் இத்தனை நாள் இந்த வீட்டுல உழ வச்சிட்டு இருந்தோமோ. தேவையில்லாத பேசாத. இப்ப என்ன பண்றது அதை சொல்லு. ஏங்க, இப்பதான் மாப்பிள்ளை பைனான்ஸ் வச்சிருக்காருல, மாப்பிள்ளை கிட்ட கேளுங்க, அப்புறமேட்டு கொடுக்குறேன்னு சொல்லி. ஏடி, தொழில் பண்ணுங்கன்னு சொல்லி காசை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேட்டு வாங்குறாங்கன்னு நினைக்க மாட்டாரு. வேற பக்கம் எங்க போய் வட்டிக்கு வாங்குவீங்க? நம்ம காசு தானே, கேளுங்க, அப்புறமேட்டு கொடுத்துக்கலாம்னு சொல்லி. ஷோ, எனக்கு தலை எழுத்து. நம்ம காசு கொடுத்துட்டு நம்மளே கேட்கறதா இருக்கு. கேளுங்க, கேட்கறதுனால ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. கேட்கறேன். ஏய், போன் அடிச்சா கூட இந்த வீட்ல யாரும் எடுக்க மாட்டாங்க. நானே தான் போய் செய்யணும் இந்த வீட்ல எல்லா வேலையும். யார் போன் பண்றது? அப்பா தான் கூப்பிடுறாரு. அப்பா சொல்லுங்கப்பா. ஏமாடி, என்னம்மா பண்றீங்க? என்னப்பா பண்ணுவோம், இப்பதான் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு பாத்திர மண்டத்துல கழுவி வச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் உட்காரலான்னு போனேன், நீங்க கூப்பிட்டீங்க. சொல்லுங்கப்பா, நீங்களா சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? நானும் இப்பதான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்தேன். இது பொங்கலுக்கு என்னம்மா வரிகளா என்ன? வாரம்பா, நாங்க வராம எப்படி? சரிம்மா. இப்ப என்னன்னா, உன் தங்கச்சிக்கு இப்ப பொங்கல் சீர் கொடுக்கணும். தலை பொங்கலுக்கும் ஒன்றும் செய்யல. அதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? என்கிட்டயும் 10 காசு கூட இல்லம்மா. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு கூட புரியல. மண்ட மொழியே வேலை செய்யல. அவன் வேற அதெல்லாம் பண்ணுனாதான் பிள்ளைய அனுப்புவேன்னு சொல்லிட்டான். உன் தங்கச்சி வேற வந்து ஒரே அழுக, அப்பா ஏதாவது பண்ணுங்கப்பா ஏதாவது பண்ணுங்கப்பான்னு. நானும் இருக்கிற காசெல்லாம் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டேன். மாப்பிள்ளைகிட்ட கேட்டு ஒரு 50,000 ஒரு 60,000 கொடுத்தாருன்னா எல்லாத்தையும் முடிச்சிருவேன். என்னம்மா கொஞ்சம் பார்த்து வாங்கி தெரியா? செய்யறதுக்கு நாங்க காசு தரணுமா? அப்பா என்னப்பா இப்படி பேசுறீங்க? அவரே தொழில் பண்ணணும்னு சொல்லி இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் முயற்சி பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிச்சு அதை கொண்டு போய்கிட்டு இருக்காரு. இப்ப போய் நீங்க காசு கேட்டா அவர் என்னப்பா நினைப்பாரு? இதுக்கு நீங்க காசே கொடுக்காம இருக்கலாம்னு சொல்லி என்கிட்ட பேச மாட்டாரா? அப்புறம் நானும் வாழை வெட்டிய வந்து அங்க உட்கார வேண்டிதான்ப்பா. என்னம்மா இப்படி பேசுற? கொடுத்த காசு ஏன் அப்படியே மொத்தமா கேட்கற? ஒரு 60,000 கொடுமா, அப்புறமேட்டு கூட ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்குறேன். புரிஞ்சுக்கங்கப்பா, தொழில போட்டாச்சுப்பா. சரிம்மா, சரி. நான் வேற யார்கிட்டயா கூட கடனுக்கு வாங்கிக்கிறேன். சரி, வேற யார்கிட்ட கடன் வாங்குறதுக்கு சரி மாப்பிள்ளைகிட்ட கூட வாங்கிக்கிறேன். ஒரு 60,000 கூட கொடுங்க, அப்புறமேட்டுக்கு பார்த்து நான் பார்த்து கொடுத்துறேன். சரிப்பா, நீங்க நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்துருங்க. நான் அவர்கிட்ட என்னன்னு பேசிட்டு கொடுக்க சொல்றேன். சரிங்களாப்பா? வைக்கிறேன். அவளுக்கு கொடுக்கறதுக்கு நாங்க கொடுக்கணுமா? நாங்க நீ இழிச்சவாயா? என்னங்க என்னங்க என்ன? எங்க அப்பா போன் பண்ணாருங்க. இது உலக அதிசயமா? போன் பண்றது? உங்க அப்பா என்னைக்கு தானே போன் அடிச்சிட்டு இருப்பாரு, இன்னைக்கு நம்ம புதுசா அடிக்கிற மாதிரி சொல்ற? ஏங்க, என்னைக்கு அடிக்கிறது வேறங்க. இன்னைக்கு அந்த உமாவுக்கு பொங்கச்சீர் கொடுக்கணும், தீபாவளி சீரையும் சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லி அவன் புருஷன் சொல்லியிருக்கான்னு. அப்பா அவங்களுக்கு நகை போடுறேன்னு சொல்றாருங்க. நகை போடுறாரா? அப்புறம் நமக்கு தூக்கி போட்டு மிதிப்பாரு. ஏற்கனவே நமக்கு எல்லாம் செஞ்சாச்சு. இப்ப அவளுக்கு செய்யறதுக்கு காசு இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க. அதான் ஒரு 60,000 இருந்தா கொடுங்க, நான் அப்புறம் கொடுக்குறேன்றாரு. என்ன பண்றது? வீட்டுல உள்ளவங்கள்ட்ட 10 காசு கூட வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா என் தலையெழுத்து வாங்கி தொழில் பண்ண வேண்டியதா போச்சு. இப்ப காசு வேணும்ன்றாங்க. இதுக்குதான் 10 காசு கூட உங்ககிட்ட எல்லாம் வாங்கக்கூடாது. அவர் மொத்தமா கேட்கலங்க, 60,000 தான் கேட்டாரு. மொத்தமானாலும் சரி, பிச்சு கேட்டாலும் சரி, கேட்கறது கேட்கறது தானே. இதுக்குதான் கொடுக்கற மாதிரி அப்புறம் கொடுத்துட்டு கேட்கறது. இதெல்லாம் உங்களுக்கே அசிங்கமா இல்ல? சரிங்க, வட்டிக்காவது கொடுங்க. சரி, வட்டிக்குன்னு கேட்குற. என்னதான் இருந்தாலும் என் மாமனார், மற்றவங்களுக்காக இருந்தால் 6 வட்டி போடுவேன். உங்கள் அப்பா சரி
₹100 3 வட்டி போட்டு வாங்கிக்க சொல்லு. ஆ சரிங்க. நாளைக்கு ஆபீஸ்ல வந்து வாங்கிக்க சொல்லு. ஆ சரிங்க. ஏங்க புள்ள என்னங்க சொன்னா? தொழிலில் எல்லா காசையும் போட்டாச்சு. இப்போ வந்து காசுலாம் எடுக்க முடியாது, அதனால வட்டிக்கு வேணா வாங்கிக்கங்கன்றா. ஏங்க சொந்த காசை கொடுத்துட்டு நம்மளே வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறதா? இதுதான்டா உன் பிள்ளைங்க லட்சணமே இதுதான். ஏண்டா மவனே, இதுதான்டா ஆரம்பம். அன்னைக்கு புள்ளி வச்சு கோலம் போட்ட, இனி பார் அந்த கோலம் உன்னை எங்கிட்டு கொண்டு போய் நிறுத்தி அலங்கோலமாக்க போகுதுன்னு. உன் வாயில நல்ல வார்த்தை வராதா? பிள்ளை அந்த லட்சணத்துல வளர்த்து வச்சிருக்கடா. பெத்த தகப்பன் கிட்ட காசை வாங்கி விட்டு உனக்கே வட்டிக்கு விடுறானா? அவளுக்கு எம்புட்டுக்கு எகத்தால இருக்கணும், எம்புட்டு கொழுப்பு இருக்கணும். வந்தோடனே ஆக்கி கொட்டுங்க. உங்களுக்கெல்லாம் இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். இன்னும் பெரியவள இந்த லட்சணம்னா இந்த சின்னவன் எந்த லட்சணத்துல உங்களை ஆக்க போறான்னு பாரு. அது எங்க பிள்ளைங்க என்ன பண்ணாலும் எங்களுக்கு பரவாயில்ல, நீ முதல்ல கிளம்பு. உங்களை எல்லாம் நடுத்தரவுல நிறுத்த போறாளுங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. என்னமோ பண்ணுங்க. இந்த கிளவி நம்ம என்னமோ நினைக்கிறோம், ஆனா இது சொல்றதும் சரியாத்தான் இருக்கு. அன்னைக்கெல்லாம் காசு வேணும்னு இங்க கடன்னு கடந்தாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு தேவைன்னு நமக்கே வட்டிக்கு விடுறாங்க. என்னத்த சொல்றது? இந்த உமா எங்கிட்டு போனா? போன இடமும் தெரியல, போனதுக்கு முன்னாடி சொல்லிட்டும் போகல. எங்கிட்டு போயிருப்பா? என்னோமா எங்க போன சொல்லாம கொள்ளாம? எங்க அப்பாவை பார்க்க போ. அப்பாவியா? ஏன்? நீங்க தானே சொன்னீங்க முறைப்படி அழைக்கணும்னு. அதனாலதான் முறைப்படி பொங்கச்சீரோட தீபாவளி சீரையும் சேர்த்து கொடுத்து அழைங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏய், அவங்க கிட்ட காசு இருக்குமா என்னமோ தெரியல, நீ வேற அதையும் சேர்த்து கேட்டுருக்கிற. தீபாவளி சீர்னா மோதிரம் அது இதுன்னு போடுவாங்க, அதெல்லாம் வேண்டான்னு விட சொல்றீங்களா? என் அக்கா கதையில ஒரு குண்டு மணி கூட விட மாட்டா, மொத்தத்தையும் கறந்து விட்டு விடுவா. நம்ம மட்டும் எதுக்கு விடணும்? நம்ம என்ன இழிச்சவாயா? இப்பதானே இடத்த வித்து கொடுத்தாங்க. அதுவும் இல்லாம உங்க அண்ணன் கிட்ட கூட பேசுறது இல்ல. அவர் எங்கிட்டு போய் கஷ்டப்படுவார் காசுக்கு? அட நீங்க கம்முன்னு இருங்கங்க. அவளே கேட்டு வாங்கும்போது நமக்கு என்ன? ஒரு தடவை விட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அப்படியே அவ்வளவுதான். இனி வாங்கவே முடியாது காலத்துக்கும். என்ன இருந்தாலும் அவங்க ஓம்பத்தவங்க. எனக்கு கூட அக்கறை இருக்க போல இருக்கு, உனக்கு அக்கறைன்றதே இல்ல. ஏங்க சும்மா நீங்க கம்முன்னு இருங்கங்க. அவளுக்கெல்லாம் கடனை உடனே வாங்கியே செஞ்சாங்க, எனக்கும் செய்யணும்ல. அவ ₹1 கூட விடாம எப்படி கரெக்டா வாங்கிட்டு போனா, அதுக்கப்புறம் நான் விடுவேனா? என்னமோ பண்ணு, உன்னையெல்லாம் திருத்த முடியாது. இப்ப என்ன இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம்னு என் தலையில போட்டு வந்துட்டியா? ஆமா, உங்க பேரை சொன்னாதானே போடுவாங்க, என் பேரை சொன்னாவா போடுவாங்க? நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். என்னங்க சொல்லுங்க மாப்பிள்ளை கிட்ட. மாப்பிள்ள வந்தோம், பொங்க சீர் கொடுத்தாச்சு. இனி ஊரை பக்கம் பார்த்து கிளம்புறோங்க மாப்பிள்ள. இன்னைக்கு எங்க கிளம்புறீங்க? கம்முன்னு இருங்க. இல்லைங்க மாப்பிள்ள, அங்கேயும் போய் வேலை கிடக்குங்க, வீடெல்லாம் அப்படியே பூட்டி கிடக்கும், பொங்கல் நேரம் வேற. ஏன் அத்தை, நீங்களாம் எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா வந்திருக்கீங்க? கல்யாணம் ஆகி இப்போதான் முதல் தடவை வந்திருக்கீங்க. இருந்துட்டு போங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க மாப்பிள்ள, நீங்க எல்லாரும் முறைப்படி அங்க வந்தா நல்லா இருக்கும். போகலாம் ஒன்றும் அவசரம் இல்லை, எல்லாரும் போகலாம். கௌசி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். அவங்களுக்கு எது வேணும்னு வாங்கி சமைச்சு கொடு, சரியா? சரிங்க மாப்பிள்ள, அங்கே வேலையெல்லாம் போட்டபடியே வந்துட்டோம். உள்ள வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சந்தோஷமா இருந்துட்டு போங்க, சரிங்களா? சும்மா போறேன்னு சொல்லிட்டு இருக்காம. போயிட்டு வரேன். என் மாமியார் கிழவிக்கு மண்டையில அடிபட்டுருச்சா? என்னைக்கு அந்த இந்த சேலையை இத்து போன சேலையை கட்டிக்கிட்டு தெரியும், இன்னைக்கு பீரோலேருந்து புது சேலையை எடுத்து போட்டு நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. என்னம்மா? ஏண்டா, இவங்க இருக்க வீட்ல என்னால இருக்க முடியாது, நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். அப்படியா? என்னது அப்படியாவா? ஏண்டா, நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்றடா. சரி, எங்க போற? எங்கயோ போறேன், என்னமோ ஆகுறேன். சரி, எங்க போறேன்னு சொல்லுமா. ஏண்டா, அதுங்க இருக்க வீட்ல நான் இருக்க மாட்டேன்டா. சரி, அவங்க இருக்க வீட்ல நீ இருக்க மாட்ட, எங்க போறேன்னு சொல்லுன்னு. ஒரே தான் உலகத்தை விட்டு போலான்னு இருக்கேன். டிக்கெட் எடுத்துட்டியா? என்னது? அம்மா, டிக்கெட் எடுத்துட்டியாமா? ஐயோ, செம காமெடி தான். டேய், அந்த ஒண்ணும் இல்லாததுங்க நம்ம வீட்ல இருந்துச்சுங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னேன். சரி, வெளியே போறேன் ஆகி போச்சு. சரி, மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு வா, கூட்டிட்டு போய் விட்டுட்டு போறேன். மாப்பிள்ள, எங்களால உங்களுக்கு எதுக்குங்க சண்டை? நாங்க வெளியே போறோங்க. இல்ல, நீங்க கம்முன்னு இருங்க. அவங்களுக்கு ஒரு சில வைத்தியம் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, அந்த வைத்தியம் பண்ணலன்னா அப்படித்தான். சரி, நீ உன் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு வா. உன்னை எங்க கொண்டு போய் விடணும்னு சொல்றியா, அங்க கொண்டு போய் விடுறேன். ஏண்டா, ஏன் மூச்சு இழுக்குது? வேற எதுக்கு? ஒரு இதை இழுத்துக்கிட்டு போறதுக்கு தான். ஏண்டா, அந்த ஒண்ணுத்துக்கு இல்லாததுங்க இந்த வீட்ல இருந்தா நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்றேன். உனக்கு அதுங்களெல்லாம் வீட்டை விட்டு போன்னு சொல்றதுக்கு மனசு இல்ல, என்னைய போன்னு சொல்றியா நீ? ஏம்மா, இத்தனை வருஷம் நீ நம்ம வீட்டுல இருந்த, அவங்க இப்பதான் வந்திருக்காங்க, அதனால அவங்க கொஞ்ச நாள் இருக்கட்டும், நீயும் கொஞ்ச நாள் வெளியே போய் தங்கு. நீ யார் வீட்டுக்கு போகணும், எங்க போகணும்னு சொல்லி நான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு போறேன்.
மாத்திட்டாடா, உன் பொண்டாட்டிக்காரி மாத்திட்டாடா. இனி உன்னா திருத்தவே முடியாதுடா. உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டே ஆடு. என்னைய கூட்டிட்டு போய் எங்கிட்டாவது விட்டு. சரி வண்டியில ஏறி உட்காரு, நான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு போறேன். படுபாவி படுபாவி, உன்னையெல்லாம் பெத்துக்கிட்ட வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா. ஷோ, வாசைய நிறைவேத்துறேன், அப்படி இருந்து என்ன நீ கரிச்சு கொட்டுற? இவ்வளவு கேவலப்பட்டு இந்த வீட்ல வாழணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லடா. நான் இப்பயே வீட்டை விட்டு போறேன்டா. இனி இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லடா. நம்ம பாட்டுக்கு வாரோம், நில்லு வையின்னு ஒரு வார்த்தை சொல்றானான்னு பாத்தியா? அம்மா, என் பையனாச்சே, அவங்கள அடிச்சு துரத்தி விட்டு என்ன இருன்னு சொல்லுவான் பாரு. இப்ப என்னப்பா வெளியே போறேன்னு ஆகி போச்சு. கழுத்துல காதுல எதுக்கு நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு போற? அப்புறம் அதை எவனாவது கடத்திக்கிட்டு எடுத்துட்டு போயிருவான். அதனால அதை கழட்டி வச்சுட்டு நீ கிளம்பு. டேய், நீ எல்லாம் பையனே கிடையாதுடா, நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுடா. நீ கழுத்துல போட்டிருக்கதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தனாக்கா அதை கழட்டி வச்சுட்டு நீ எங்க வேணாலும் போறதுனா போ. கழுத்துல 1 கிலோ நகை அள்ளி போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறியா? தொலைச்சிருவேன் சொல்லிட்டேன். கழட்டி வச்சுட்டு எங்க இருந்தாலும் போ. அத்தை மாமா, நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க. அம்மா அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு வரேன். கௌசி, அம்மாவை கொஞ்சம் பாத்துக்க. சரிங்க. பசங்க தான் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சா இந்த அம்மாக்கள் எங்க நிம்மதியா விடுறாங்க. இவங்க இஷ்டத்துக்கு நம்மளதான் ஊறுகாவாக்குறாங்க. ஏண்டி உன் மாமியார் இப்படி இருக்கு? நாங்க என்ன அது திங்கிற சோத்துல மண்ணலியா போட்டோம்? அது என்றைக்குமே அப்படிதாம்மா. நானும் அவரும் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கோன்றதே பிடிக்கவே மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. இவங்க பையனை பெற்றிருக்காங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருந்தா தானே பெற்றவங்களோட அருமை என்னன்னு தெரியும். இவங்க பையனை பெற்றதுனால பிள்ளைய பெற்றவங்களாம் அவங்களுக்கு தொக்காதான் இருக்கும்.